அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மாதிரியே ட்ரம்ப் அடுத்த டார்கெட்டை வடகொரியாவுக்கு வைத்திருக்காரு அப்படின்னும், இந்த விஷயத்தில் கிங் ஜங்குங் என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான புதிய தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகி இருக்கிறதுங்க. இது குறித்த பரபரப்பான தகவலோடு இன்னும் அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் உலக நாடுகளை உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜங் உன்னின் அணுசக்தி கொள்கைகள்ல இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற விவாதம் தற்போது எழுந்திருக்கிறது. ஈரான் தலைவர் கொல்லப்பட்ட விதம் வடகொரிய அதிபருக்கு பெரும் உளவியல் அழுத்தத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்களும் கருதுறாங்க. இது குறித்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் கொரியன் ஸ்டீல்ஸ் பேராசிரியர் யங் மூஜூன் கூறும் பொழுது, கிம் ஜங் உன் வெளிப்புறமாக தன்னை ஒரு வலிமையான அணுசக்தி நாட்டின் தலைவராக காட்டிக்கொண்டாலும் நடைமுறையில் தனது பாதுகாப்பை உறுதி செய்ய அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அப்படி இல்லைன்னா பொது நிகழ்ச்சிகளில் புதிய பாதுகாப்பு யுத்திகளை கையாளக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கிம் ஜங் உன் இடையிலான தனிப்பட்ட நட்புறவு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அணுசக்தி திறனை மேம்படுத்துவதற்கான கால அவகாசத்தை பெற கிம் ட்ரம்புடன் கைகுலுக்க முன் வரலாம். ஆனால் வடகொரியாவுக்கு முன்னால் ஒரு பெரும் சிக்கலும் இருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையை ஏற்பதா அல்லது தன்னை ஒரு முழுமையான அணுசக்தி நாடாக உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருப்பதா? ஈரானை போல் இல்லாம வடகொரியா தனது அணுசக்தி கொள்கையை அரசியல் சாசனத்திலேயே சட்டமாக்கி இருக்காங்க. கடந்த செப்டம்பர் மாதம் கிம் ஜங் உன் தனது கவச ரயில் சீனா சென்றபோது அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோருடன் இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்றார். இந்த முத்தரப்பு உறவு கிம் ஜங் உன்னுக்கு ஒரு பாதுகாப்பான கவசமாய் இருக்கிறதாக ஆய்வாளர் யாங்குக் கருதுகிறார். வடகொரியாவின் ஒரே நோக்கம் அமெரிக்கா தங்களை ஒரு அணுசக்தி நாடு என்று அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். இனி பேச்சுவார்த்தை நடந்தாலும் அது இரு அணுசக்தி நாடுகளுக்கு இடையிலான ஆயுத கட்டுப்பாடு குறித்து பேச்சுவார்த்தையாகவே இருக்கும் என எதிர்பார்க்கவும் படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் மத்திய கிழக்கு நாடுகள் நிலவி வரக்கூடிய போர் பதற்றம் தற்போது உச்சகட்டத்தை எட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறது. ஈரான் நாட்டின் மீது நடத்தப்பட்ட தீவிர வான்வழி தாக்குதல் காரணமா அந்த பிராந்தியமே அதிர்ந்து போயிருக்காங்க. இந்த இராணுவ நடவடிக்கையில அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மோதல்கள் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பா ஈரானின் முக்கிய இராணுவ இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டின் தற்காப்பு அரண்களை தகர்க்கும் நோக்கத்தில் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் தாக்குதல் நடத்தும் திறனை முடக்குவதற்காக திட்டமிடப்பட்டவை என்று கூறப்படுது. நவீன ரக போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமா நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பல முக்கிய தளங்கள் சேதமடைந்திருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த போரினால பிராந்தியத்தில் நிலவக்கூடிய பதற்றம் தற்போது முறிவு நிலையை எட்டியிருக்கிறது. இந்த இராணுவ நடவடிக்கையின் மிக முக்கியமான பகுதியாக ஈரானின் தரைகட்டில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்கள் குறிவைக்கவும் பட்டிருக்கிறது. ஈரானின் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெறும் இடங்களாக கருதப்படும் இந்த தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த தளங்கள் கண்டறியப்பட்டு
பதுங்கு குழிகளை தகர்க்கும் குண்டுகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக இராணுவ நிபுணர்களும் கருதுறாங்க. இந்த இராணுவ நடவடிக்கையின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. இந்த ஆபரேஷன்களின் போது 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க என்பதை அவர் உறுதிப்படுத்தியும் இருக்காரு. இது அமெரிக்க இராணுவ வட்டாரங்கள்ல பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தேசத்திற்கு உயிர் நீத்த வீரர்களின் தியாகம் வீண் போகாது என்று தெரிவித்த அதிபர் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்பதையும் சூசகமாகவே தெரிவித்திருந்தார். அமெரிக்க தரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகள் காரணமாய் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை அமெரிக்கா மேலும் தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி உலக நாடுகளினுடைய கவலையாக இந்த தாக்குதல் காரணமா வளைகுடா நாடுகள் போர் மேகங்களாக சூழ்ந்திருக்கன. கச்சா எண்ணெய் விநியோகம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் இந்த பதற்றத்தால பாதிக்கப்படலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு ஈரான் எத்தகைய பதிலடியை கொடுக்க போகிறது என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஈரான் பதில் தாக்குதலில் ஈடுபட்டா அது ஒரு முழு அளவிலான உலக போராக மாறும் அபாயமும் இருக்கிறது. இதனால் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஐநா சபை உள்ளிட்ட அமைப்புகள் வலியுறுத்தியும் வருவதாக சொல்லவும் படுகிறதுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவினுடைய ரியாத் நகரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான் மீது தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போரானது 4வது நாளாகவும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதற்கு பதிலடியாக ஈரான் தற்போது சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இணையத்துல வைரலாக்கியும் வந்துட்டு இருக்கு. சவுதி அரேபியா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் முதலே ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் செயல்பட்டு வராங்க. அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சில முரண்பாடுகள் ஷன்சியா என்கிற அடிப்படையிலான முரண்கள் காலமாக நீடித்து வருது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலம் முதலே சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல நட்பு நீடித்து வந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் தான் சவுதி ஈரான் அந்த வளைகுடா பகுதியில் மிகப்பெரிய நாடாக மாறுவது விரும்பாத ஒரு சூழல் இருந்து வந்துட்டுருக்கு. சவுதி தன்னுடைய தலைமையில் தான் வளைகுடா நாடுகள் இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. மறுபுறம் ஈரான் தன்னுடைய தலைமையின் கீழே வளைகுடா நாடுகளை ஒரு குடையின் கீழே திரட்டுவதற்கான முயற்சியிலேயே ஈடுபட்டிருக்கிறது. இதனால சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்புறவு காட்டிலும் அமெரிக்காவுடனான சவுதி நட்பு அதிகம் இருந்து வந்துட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை தாக்கியது. தற்போது அதில் இருந்து கொஞ்சம் கூடுதலாக அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளையும் ஈரான் குறிவைக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மோதல் அடுத்த கட்டத்தை சென்றடைந்ததற்கான காரணமாகவே மாறியும் இருக்கிறது. தங்களுடைய சட்டபூர்வமான இலக்குகளைத்தான் நாங்கள் புரிய வைக்கின்றோம் அப்படின்னு ஈரானுடைய புரட்சிகர காவல் படை தெரிவித்திருக்காங்க. சட்டபூர்வமான இலக்குகள் என்று எதை சொல்கின்றார்களோ அப்படின்னா அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியல அப்படின்னாலும் அமெரிக்கா ஈரான் நாட்டை சுற்றி அமைத்திருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதை தான் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது அந்த இராணுவ நிலைகள் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்த நாடுகளையும் தாக்க தொடங்கி இருக்காங்க. ஈரானை சுற்றிலும் இருக்கக்கூடிய கத்தார், பக்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட அமெரிக்க நிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீது சரமாரியான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதல்களை ஈரான் நடத்தி வந்துட்டு இருக்கு. கடந்த காலங்களில் ஈரான் வளைகுடா நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் அந்த நாடுகள் ஈரான் தங்களை கவர்ந்து விடுமோ, தங்களை மொத்த வளங்களையும் ஈரான் சூறையாடி விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அமெரிக்கா தங்களுடைய பகுதியில் இராணுவ தளங்களை அமைக்க ஒப்புக்கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மத்திய தரைக்கடல் பகுதியை கண்காணிக்கக்கூடிய வகையில் அமெரிக்க வளைகுடா நாடுகளில் பல்வேறு இடங்கள்லையும் போர் விமானங்கள், போர் கப்பல்களை நிறுத்துவதற்கான தளங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை அமைத்திருந்தாங்க. வளைகுடா நாடுகள் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை அடித்து வரும் ஈரான் அதன் தொடர்ச்சியாக சவுதி அரேபியாவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இராணுவ நிலைகள் மீது தாக்குதலையும் நடத்தி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அதிகாலை ரியாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் மீது 2 ட்ரோன்கள் தாக்கியதால் சிறிய தீ விபத்து ஏற்பட்டு கட்டத்திற்கு சிறிய சேதமும் ஏற்பட்டிருந்தது.
சவுதி அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெட்டா, ரியாத் மற்றும் தஹ்ரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க குடிமக்களுக்கு அமெரிக்க தூதரகம் பாதுகாப்பான தங்குமிடத்தை பரிந்துரைத்தும் செய்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவின் ரியாத் நகர்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான் மீது தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போரானது 4வது நாளாகவும் தொடர்ந்து வருது. அதற்கு பதிலடியாக ஈரான் தற்போது சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இணையத்திலையும் வைரலாகி வருது.